அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், மனித வாழ்க்கையில் நாம் தேடிக்கொண்டிருக்கும் மிக முக்கியமான ஒன்று பொருளாதார நிம்மதியும் வாழ்க்கையின் அபிவிருத்தியும் ஆகும். பலர் அதிக உழைப்பும் முயற்சியும் செய்கிறார்கள். ஆனால் உண்மையான பரிபூரணமான வளர்ச்சி அல்லாஹ்வின் அருளாலும் பரக்கத்தாலும் தான் கிடைக்கிறது. அந்த அருளை பெறுவதற்கான எளிய வழிகளில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் செலுத்துவது மிகவும் முக்கியமான அமலாகும். நபிமார்கள் மீது ஸலவாத் கூறுவது என்பது வெறும் வழக்கமான ஒரு சொல்லல்ல, அது அல்லாஹ்வின் அருளை நமக்கு குவிக்கும் ஒரு திறவுகோல் ஆகும். நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர், குறிப்பாக சாவிஹி ரூஹி அவர்கள் எடுத்துரைத்த ஒரு அழகான அம்சம் என்னவென்றால், யார் ஒருவர் தொடர்ந்து ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகரிக்கின்றான், அவர்களின் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்துகின்றான், அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களில் இலகுவை ஏற்படுத்துகின்றான். இது வெறும் கோட்பாடு அல்ல, அனுபவித்தவர்களின் உண்மை வாழ்க்கை சான்றுகளாகும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது மிகவும் எளிதான ஒன்றுதான். நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் நாம் நடந்து கொண்டிருக்கும்போது, வேலைக்கு செல்லும்போது, ஓய்வாக அமர்ந்திருக்கும் போது கூட நம்முடைய நாவை அல்லாஹ்வின் நினைவில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். அந்த நேரங்களில் இந்த சுருக்கமான ஸலவாத்தை அதிகமாக ஓதுங்கள். அல்லஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக் வ அலல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் ஆக ஓதுங்கள். அல்லஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக் வ அலல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இந்த அழகான துஆவில் நாம் நபிநாயகம் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ்வின் அருளை வேண்டுகிறோம். இது நமது மனதை பரிசுத்தப்படுத்துவதோடு நமது வாழ்க்கையையும் பரிபூரணமாக மாற்றும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைக்கும்போது அல்லாஹ் அவனை நினைக்கின்றான் என்பதே மிகப்பெரிய நன்மை. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் செலுத்தும் போது அல்லாஹ்வின் கருணை நம்மீது பொழிகிறது. அந்த கருணைதான் நமக்கு ரிஸ்கை அதிகரிக்கும், கடன்களை இலகுவாக்கும், நிம்மதியான வாழ்க்கையை வழங்கும். ஆகவே அன்பானவர்களே, நாம் இந்த எளிய அமலை நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக ஓத வேண்டும், நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக பதில் தருவான் என்ற உறுதியுடன் ஓத வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாமே மாற்றத்தை உணர்வோம். பொருளாதார முன்னேற்றம், மன அமைதி, குடும்ப நலன், இவை அனைத்தும் அல்லாஹ்வின் அருளால் நம்மை சென்றடையும். அல்லாஹ் நமக்கு இந்த நன்மையை அனைவருக்கும் வழங்குவானாக.